அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளிலே த்விதியை திதி சம்பவிக்கிறது. இந்த மாதத்திலே ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுக்கு உண்டியான சந்திரம். வியாழக்கிழமை அன்று த்விதியை திதியிலே இந்த நாள் சம்பவிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளிலே வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அமையப்பெறுகிறது. கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம், மனைவிக்கு இந்த வெளிநாடு செல்வதற்கான பாக்கியமோ அல்லது விசாவோ கிடைக்காமல் இருப்பார்கள். இருவரையும் பிரித்து வைக்கக்கூடிய நிலையிலே இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலை மாறி கணவன் மனைவியும் ஒரே இடத்திலே சேரக்கூடிய நிமித்தங்கள் இந்த நாளிலே அமையப்பெறுகிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா வெளிநாடுனே இல்லை, கணவனார் பெங்களூரில் வேலை செய்வார், மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. உள்ளூர் தான், ஆனால் உள்நாடு தான் இது. ஒரு 5 மணி நேரம் பிரயாணன்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இருவரையும் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகளை, அதாவது பணி நிமித்தமாக பிரிந்து உள்ள தம்பதிகளை இணைவதற்கு, அதாவது ஒரே இடத்துல 2 பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி இந்த நாளில் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதை சாரை எடுத்துட்டு ஒரு தீபத்தில் வச்சு பஞ்சுத்திரி பசு நெய்யை கொண்டு ஏற்றி நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானுக்கு அந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற உள்ளது. அதாவது நந்தியம்பெருமான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு இணையான ஈஸ்வரம் பெற்ற நந்தீஸ்வரர். அவருக்கு இந்த எலுமிச்சை பழத்திலே பசு நெய் விட்டு தீபம் ஏற்றும் போது உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றி கணவன் மனைவிக்கான ஒற்றுமைக்கான சூழலை ஏற்பாடு உங்களுக்கு நடைபெறுகிறது. சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும், அதாவது சிவபெருமானை அந்த உருவம் பார்க்கும் முகத்தோட சற்று தலையை சாய்த்து பார்வதி தேவியும் பார்ப்பார். 2 கண்களின் வழியாக 2 கடவுள்களை பார்க்கக்கூடிய ஒரு கடவுள். அந்த தலையை லைட்டாக திருப்பின மாதிரி இருக்கும். சிவங்கோயிலெலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கண் சிவபெருமானை காணும், மற்றொரு கண் பார்வதி தேவியை பார்க்கும். அவ்வாறு தான் அந்த சிற்பத்தினுடைய வடிவமைப்பு இருக்கும். அப்போது அதனுடைய தாத்பரியம் என்னென்னா, இருவரும் ஒரு மனதாக கூடிய தருணங்கள். கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை இந்த நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது பிரிந்தவர்கள் கைகூடுவார்கள். இந்த நாளிலே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சதய நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம். நீங்கள் அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை துவங்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே நல்ல ஆதாயமும் லாபமும் அமையப்பெற உள்ளது. அதே போல் உங்கள் தொழில் நிமித்தமாக சில இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியங்கள், பல்வேறு கட்டமான சூழ்நிலையிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் தனவரவும், தொழில் முடக்கத்தினால் பிரச்சனை. உங்களுக்கு பைசாலாம் வந்துடும், ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா தொழிலை சரியாக முடிச்சு கொடுக்க முடியலையேன்ற ஒரு தர்ம சங்கடம். உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்களால் சில பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றத்தினால் சில வைப்பு நிதியிலே சற்று குறைபாடு. உங்களிடம் இருந்து ஆர்டர் செய்த சில பொருட்களை வசூலிக்காமலே சிலர் பணம் கொடுத்து அந்த பணத்தை விரயம் செய்யக்கூடிய நிர்பந்தங்கள். சற்று கவனமாக தொழில் முன்னேற்றத்துக்காக உழைப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு காரியத்திலே சில சுபமான விஷயங்கள் ஈடுபாடு இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்வது நல்லது. நண்பர்களிடத்திலே தொழில் நிமித்தமாக பணங்களையோ அல்லது பொருட்களையோ பெறாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத நபர்களிடத்திலே உங்களது அலுவலகத்தின் சார்ந்த விஷயங்களை சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு வெற்றிக்கான வழியும் பாதையும் வெகு சுலபமாக கிடைத்திருந்தாலும் சில நேரங்களிலே சிலருடைய அவதூறு சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நிமித்தங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திருப்திகரமாக செய்தாலும் பிறரால் குறை கூறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே நீங்கள் மனக்குழப்பத்திலே இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு வெற்றிக்கான பாதை அமையப்படக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு லாபங்கள், அதீத விதமான தொழில் முன்னேற்றங்கள் இருந்து வந்தாலும்
உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல், அதே போல் எடுத்த காரியங்களிலே வெற்றி. நீண்ட நாட்களாக இருந்து வந்த அஷ்டம சனியினுடைய கோளாறு இன்றோடு நிவர்த்தியடைந்து நாளை முதல் பாக்கிய சனியாக மாறக்கூடிய தருணம். நாளையிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியாதிபதியாக வந்து நல்ல லாபங்கள், தந்தையார் வழி முன்னேற்றங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள், அதே போல ஏதேனும் சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து வரக்கூடிய நிமித்தங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெற்று நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. சிம்மராசினியர்களுக்கு வெற்றிக்கான பாதையும் பல்வேறு இடமான சூழ்நிலையிலே நல்ல லாபங்களையும் சிலரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிமித்தங்களும் நல்ல லாபங்களும் பெற்று பல்வேறு விட்ட விஷயங்களில் தொழில் முன்னேற்றத்திலே லாபகரமான சொல்லக்கூடிய அமைப்புகள், தொழில் சார்ந்த இடங்களிலே பிறருடைய அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சற்று ஆழ்ந்து சிந்தித்து உங்களது கவனமான பாதையிலே செல்லும்போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அதே போல சொல்வாக்கு செல்வாக்கு செயல்வீரராக இருந்து வரக்கூடிய நீங்கள் சற்று பல்வேறு விஷயங்களிலே நல்ல லாபங்களை பெறலாம். அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்பாடு செய்யும்போது நல்ல ஒரு மன நிம்மதி, ஒற்றுமை, அதே போல் லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. துளாராசி நேயர்களுக்கு நல்ல சுபிட்சமான சூழ்நிலைகள், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய லாபகரமான விஷயத்தை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அதே போல் தேவையில்லாத நபர்களிடத்திலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தொழில் முன்னேற்றங்கள், அதே போல் நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்வது நல்லது. விருச்சிகராசினியர்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள், அரசாங்க தொழில்கள், அதே போல் நல்ல முன்னேற்றமும், அரசாங்க சார்ந்த விஷயங்களில் நல்ல ஈடுபாடுகள், அதே போல் டிஎன்பிசி போன்றவற்றை எழுதுவது மிக சிறப்பாக அமைய உள்ளது. அரசாங்க தொழிலும் அதற்கான முயற்சி எடுக்கும்போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பல்வேறு காலகட்டத்திலே நல்ல சுபிட்சமான விஷயங்கள், அதே போல் திருமணமாக நபர்களுக்கு திருமண பாக்கியமும், பல்வேறு கட்ட யோசனையிலிருந்து நீங்கள் சற்று முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய நிமித்தங்கள். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு ராசியின் 7ஆம் இடத்திலே இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கும்போது ராசியாதிபதி ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது மிகவும் சுபமான விஷயங்கள், சுப செய்திகள், சுப விரயங்கள் ஏற்பட உள்ளது. ஆகையால் அதை சற்று சரியான முறையில் பயன்படுத்தினால் நல்ல லாபத்தை பெறலாம். மகர ராசினியர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தையார் இடத்தினுடைய பொருள் பாராட்டக்கூடிய விஷயங்கள், அதே போல் லாபங்கள் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக அவனுடைய பல்வேறு கட்ட விஷயங்களும் நிமித்தங்களும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள். அதே போல் எடுத்த காரியத்தில் வெற்றி. நீண்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஆழ்ந்து செயல்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். பல்வேறு விதமான சூழ்நிலையே நீங்கள் லாபத்தை பெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுடைய கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆகவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு வெற்றிக்கான செய்திகளும், அதே போல் கும்பராசினியர்களுக்கு 7 சனியினுடைய பாதிப்பு கடைசி நிலையில் இருப்பது பாத சனியாக இருப்பதால் பாதங்களிலே வலி, உள்ளங்கால் பிரச்சனை, அதே போல் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் ஆழ்ந்து ஆராயும் போது நல்ல லாபத்தை பெறலாம். இரவு உறக்கத்திலே சற்று தடுமாற்றங்கள், உற்றார் உறவிடத்திலே சில தயக்கங்கள், அதே போல் கணவன் மனைவிடத்திலே பல்வேறு சூழ்நிலைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. மீனராசினியர்களுக்கு பல்வேறு சூழ்நிலையிலே நல்ல லாபங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே உரிய பிரச்சனைகளுக்காக சில கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள், சகோதரத்திலே சொத்துக்கான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நில வாடகைகள், அதே போல் சொத்துக்கான பிரச்சனைகளால் சில நேரங்களில் சகோதரரும் நண்பர்களிடத்திலே பிரச்சனைகள் வரக்கூடும். நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. சில நேரங்களிலே உங்களுடைய தேவையில்லாத பேச்சுக்களால் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். நேயர்களே, இந்த 12 ராசினியர்களை முன்பிட்டு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.